Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தேராவில் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மண் அணைக்கட்டுகளை அகற்றித் தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தேராவில் கிராமமே இது. இறுதிக்கட்ட யுத்த காலத்தின் போது அமைக்கப்பட்ட இவ்வாறான மண் அணையினால் இந்த பகுதி மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த அணைக்கட்டை அமைப்பதற்காக மண் தோண்டப்பட்ட பகுதி இவ்வாறு குழியாக கால்வாய் போன்று காணப்படுகின்றது. இதனால் மழை காலங்களிலும் நீர் தேங்கி குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பண்டுகள் எல்லாம் வெட்டி உடைச்சு அதுகளோட மூடி எங்களுக்கு துப்புரவு செய்த இல்லை. நாங்கள் பெரிய கஷ்டப்படுறோம். மழை வார காலங்களில் இந்த பாதையால் போக வர முடியாது. ரோட்டுகள் எல்லாம் பெரிய சீர்கேடாக இருக்குது. அப்போ அதுகளால் எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு இதற்கா தயவு செய்து தாழ்மூடம் கேட்டுக்கொள்ளுறோம். இதற்காக எங்களுக்கு சீர்திருத்தி தாருங்கோன்னு சொல்லி பள்ளமாக இருக்குது. நாங்கள் இதால் போக இதண்டு வாரத்துக்கு கிடைச்சல் ராவில இந்த பாதை இத்தனை வருஷமாக திருத்தையில். அத்துடன் இந்த அணைக்கட்டும் கால்வாயும் குடியிருப்பு பகுதிகளை ஊடறுத்தும் வயல் நிலங்களை ஊடறுத்தும் செல்கின்றது. இதனால் தமது விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக இந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் இந்த இடம்பெயர்ந்து வந்த காலப்பகுதியிலிருந்து இந்த பண்டிருக்கு பள்ளம் கையெல்லாம் எங்களோட வீடு இருக்கு. இப்போ தண்ணி வந்தால் ஃபுல்லாக எங்களோட வீட்டு அடியெல்லாம் முட்டி பாயிற அளவில் இருக்கும். மேத்தத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து பள்ளத்தில் விழுகிறதால எங்களை பள்ள கை வீடுன்றபடியாக தண்ணி வந்து முட்டிடும். நாங்கள் இப்போ கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்துக்கு இடிச்சு நாங்கள் இதால 40,000 ரூபாய் காசு செலவழிஞ்சது. அசாதாரண சூழ்நிலையினால் வாழ்வாதாரத்தை இழந்து அதிகம் பாதிக்கப்பட்ட இப்பகுதி மக்களால் தமது சொந்த செலவில் இவற்றை சீர் செய்ய முடியாத நிலையில் உள்ளனர். ஆகவே இந்த கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மண் அணைக்கட்டுகளை அகற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோருகின்றனர். உங்கள்